ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பாம்பே சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நம்ம துவரம்பருப்பு இல்லைனா கடலப்பருப்பு எடுத்துக்கலாம். நாங்கள் இன்றைக்கி கடலப்பருப்பு எடுத்துருக்கோம். இப்போது தேவையான அளவு காரத்துக்கு பச்சை மிளகா, சோம்பு, வெள்ளைப்பூடு, தேங்காய், நம்ம 100 பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கோம். கடலப்பருப்பு அதையும் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கணும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு அரைச்சா போதுமானது. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருங்க. இதுவே வடச்சட்டில் போட்டு கிண்டும் போது உங்களுக்கு கெட்டி முட்டியமாக ஆகிடும். ஸோ நம்ம தனியாக கரைச்சி வச்சுக்கலாம். தேவையான அளவு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சொல்லணுமே கடுகு பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த சட்னியையும் நம்ம அதில் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு இறக்கணும்னா ரொம்ப டேஸ்ட்டான பாம்பே சட்னி ரெடி ஆயிடும். இது இட்லிக்கும் தோசைக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். என்னோடய ஒப்பீனியன் வந்து இட்லியை விட தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் மார்னிங் டிஃபனுக்கு இதே தான் செஞ்சுருந்தோம். இன்றைக்கி காலையில் தோசை ஊற்றி சைட் டிஷ்க்கு இந்த பாம்பே சட்னி செஞ்சோம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.